அன்பிற்குரிய அணு. இது ஒரு காதல் கதை. நான் அணுவிற்காக காத்திருக்கிறேன். இந்த அர்த்த ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் இந்த மின்தூக்கியின் 3ஆம் மாடியில் அணுவிற்காக காத்திருக்கிறேன். அவள் வரும் வரை உங்களோடு கொஞ்சம் பேசிக்கொண்டிருக்கலாம் என்று பார்க்கிறேன். என் ஊர் திருச்சி பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம். எல்லோரையும் போல நானும் இன்ஜினியரிங் தான் படித்தேன். கடவுள் புண்ணியத்தில் ஒரு சிறு ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிது. சென்னை வந்து 6 மாதம்தான் ஆகுது. புதிய வேலை, புதிய இடம், புதிய மக்கள். திருச்சியின் ஆரவாரம் இல்லாத கிராம வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவனுக்கு சென்னையில் சுறுசுறுப்பும் ரொம்பவே பிடித்து தான் இருந்தது. கை நிறைய சம்பளம். நண்பன் ஒருவனோடு வீடு வாடகைக்கு எடுத்து இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருக்கேன். அன்று முதல் நாள் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஒரு 3 மணி அளவில் வந்து சேர்ந்தேன். என்னப்பா இந்த நேரத்தில் வர, நைட் ஷிஃப்டா என்று வாட்ச்மேன் கேட்க, கேள்விகளுக்கு புன்னகையையும் தலை அசைவையும் மட்டுமே பதிலாக கொடுத்துட்டு நான் நகர்ந்தபோது, நீ பூபாலம் பிளாக் 8வது மாடியில் இருக்கிற பையன்தானா? நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ படியிலேயே போப்பா, லிஃப்ட்டில் போகாத. இந்த நேரத்தில் அப்பப்போ அங்கே அழுகை சத்தம் கேட்குது. நானே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன்னா பார்த்துக்கியேன் என்றவரிடம் மறுபடியும் தலையாட்டி விட்டு பூபாலம் பிளாக் அருகே வந்து லிஃப்ட் பொத்தானே அழுத்தினேன். 3ஆம் மாடியிலிருந்து மின்தூக்கி மெதுவாக நழுவி கீழே வந்து நின்றது. கதவு திறந்து உள்ளே செல்லலாம் என்று எத்தனித்த போது எனக்கு தூக்கி வாரி போட்டது. உள்ளே ஒரு பெண் குத்துக்கால் இட்டு லிப்டின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் தலையை முட்டிகளின் மேல் கவிழ்த்திருந்ததால் அவள் முகம் எனக்கு தெரியவில்லை. 8ஆம் எண்ணை அழித்துவிட்டு அவளை லேசாக நோட்டமிட்டேன். கால் இருந்தது. அப்பாடா, பேய் இல்லை. அந்த வாட்ச்மேன் சொன்னது போல எதுவுமோ என்று ஒரு சில கணம் பயந்துட்டேன். அப்புறம் படித்தவன் தானே என்று என்னையே நான் நொந்து கொண்டேன். 8ஆம் மாடி வந்து நான் இறங்கும் வரை அவள் நிமிரவே இல்லை. அப்புறம் எப்படியோ வியாழன் கிழமை வரை தாக்கு பிடித்து பார்த்தேன். அவள் முகத்தை பார்க்கவே முடியவில்லை. வெள்ளிக்கிழமை கனைத்து பார்த்தேன், செருமி பார்த்தேன். அவள் தலையை நிமிர்த்தி பார்க்கவே இல்லை. 8வது மாடியில் லிஃப்ட் நின்றதும் வெளியே இறங்கி அவளை திரும்பி திரும்பி பார்த்துவிட்டு மனசு கேட்காமல் கதவு மூடும் தருணத்தில் கை வைத்து நிறுத்தி உள்ளே போய் பூஜ்ஜியத்தை அழுத்தினேன். அவள் நிமிர்ந்து பார்த்தே விட்டாள். அடிப்பாவி, எவ்வளவு அழகாக இருந்துக்கிட்டு தலையை தூக்காமல் இருந்து எவ்வளவு நாளாக நீ அடம் பிடிச்சிக்கிட்டு? ஆடா, எப்படி அடம் பிடிச்சி தொலைச்சியா? அவள் கண்களின் நீர் இருந்தது. ஆழமான சோகத்தின் வெளிப்பாடாக வரும் ஆரவாரம் இல்லாத கண்ணீர் கண்களை தாண்டி ஓடிக்கொண்டிருந்தது. எனக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. லிஃப்ட் கீழே நின்றதும் நான் வெளியே வந்து மாடிப்படிகளில் ஏற ஆரம்பித்தேன். லிஃப்ட் மறுபடியும் மேலே சென்றது. நான் மேலே ஏறி செல்லும்போது 3ஆம் மாடியில் லிஃப்ட் எந்த சலனமும் இன்றி நின்று கொண்டிருந்தது. சனி ஞாயிறு எனக்கு விடுமுறை தான். இருந்தாலும் அவளை பார்த்துவிடும் எண்ணத்தோடு சரியாக அலாரம் வைத்து எழுந்தபோது நண்பன், என்னடா இந்த நேரத்தில் தூங்கி தொலையாண்டா என்றான். என்ன சொல்லி சமாளிக்கலாம் என்று யோசிப்பதற்குள் அவன் மறுபடியும் தூங்கி போனான். நான் லிஃப்ட்டுக்காக காத்திருந்தேன். இந்த முறை அவள் குனிந்திருக்கவில்லை. நன்றாக நிமிர்ந்து அமர்ந்து இருந்தாள். கண்களில் கண்ணீர் இல்லை, ஆனால் அழுத சுவடு தெரிந்தது. கொஞ்ச நேரம் அழாமல் இருந்திருக்கலாம். எனக்காகவா? கதவு மூடிக்கொண்டதும் திரும்பி வேறு பக்கம் பார்க்கிறாள். நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, என் பேர் வாசு, உங்கள் பேர் என்ன? எங்கேயோ பார்த்து கொண்டு ஒரு பெருமூச்சுக்கு பின் அணு என்கிறாள். இன்னும் வரல பாருங்க. உங்களுக்கு முழு கதையும் சொல்லும் வரை வரமாட்டா போல. சின்ன கோபம் இருக்கும், ஆனால் வராமல் இருக்க மாட்டா. தினமும் ஏன் இந்த நேரத்தில் இங்கே வரீங்க? பயமா இல்லையா? எந்த தளத்தில் உங்கள் வீடு இருக்குது? எதற்குமே பதில் இல்லை. உனக்கெல்லாம் பெயர் சொன்னதே பெருசு, போடா என்பது போல இருந்தது. அவள் எங்கேயோ பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தது. 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. அவள் பதுமை போல தான் அமர்ந்திருந்தாள். இது வேலைக்காகாது என்று 8ஆம் எண்ணை அழுத்தி இறங்கும்போது, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க என்றேன். பதில் இல்லை. பெருமூச்சொன்றை விட்டுவிட்டு இறங்க போகும்பொழுது லேசான குரலில் அவள் கேட்டாள், நாளைக்கு வருவீங்களா? நம்ப முடியாமல் திரும்பி பார்த்த பொழுது அவள் சின்னதாக புன்னகைப்பது தெரிந்தது. இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருங்க, கண்டிப்பாக வரேன் என்று விட்டு விசிலடித்தபடியே வீடு நோக்கி நடந்தேன். அதற்கப்புறமும் அவள் ரொம்ப பேசினாள் என்று இல்லை. பெரும்பாலும் நான் தான் என்னை பற்றி ஏதாவது பேசிக்கொண்டே இருந்தேன். அவள் எப்போதாவது பேசினாலும் அது என்னை பற்றி கேள்வியாகவே இருக்கும். அவள் என்னை பக்கத்தில் உட்காரவோ நிற்கவோ அனுமதித்ததே இல்லை. எங்களுக்குள் ஒரு இடைவெளி இருந்து கொண்டே தான் இருந்தது. அவளை பற்றி பெயர் தவிர வேறு எந்த தகவலும் அவள் சொல்லால் இல்லை. நானாக ஏதாவது யோசித்து, என் வீட்டில் இருக்கிறவங்க ஃபோட்டோ பார்க்குறீங்களா என்று கிட்டே போக பார்த்தாலும், இப்போ வேணாம், அப்புறம் பார்த்துக்கிறேன் என்று விடுவாள்.
நானே பேசிகிட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள் என்று ஒரு முறை கேட்டபொழுது ரொம்ப தயங்கி தயங்கி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் எப்போவோ இழந்த ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தோணுது என்றாள். அவள் சொன்னதில் குஷியாகி மேலும் துருவலாம் என்று பார்த்தபோது மறுபடியும் அவன் கண்களில் நீர் நனைவது பார்த்து அமைதியாகி கொண்டேன். அனு, பைத்தியமே, அழுமூஞ்சி, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டே இருப்பியா? நடந்த எதையோ நினச்சி அழுதுகிட்டே இருப்பியா? நீ சிரித்தா எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? ஆனால் உனக்கு அவ்வளவு சீக்கிரம் சிரிப்பு வந்து தொலைய மாட்டேங்குது. நான் நாள் முழுக்க உன்கிட்ட பேசுகிற அந்த சில நிமிஷங்கள் தான் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அவன் பேசி 5 நிமிஷத்தில் சினிமா, பார்க்கு, பீச்சுன்னு சுற்ற ஆரம்பிச்சிடுறானுங்க. ஆனால் நான் தான் உன் கூட பழகி எவ்வளோ நாள் ஆகுது. உன் பக்கத்தில் வந்து உக்காந்துருப்பேனா? உன் கையை பிடிச்சி என் கைக்குள்ளே வச்சு பேசியிருப்பேனா? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு அனு. அழுது அழுது சலிச்சு போன உன் கண்களுக்கு கண்ணீர்னா என்னன்னே மறந்து போக வைக்கிறேன். சிரிப்பு ஒன்று தான் உன் சொத்துன்னு நான் மாற்றுறேன். இன்னும் என்னென்னலாமோ பேசி எழுதி ஒரு கடிதத்தை பேக்கெட் உள்ளே வைத்து கொண்டேன். அன்றும் கொஞ்ச நேரம் எப்பொழுதும் போல பேசி கொண்டிருந்து விட்டு கிளம்பும் பொழுது கடிதத்தை அவளிடம் நீட்டினேன். கண்கள் விரிய என்னை பார்த்தவளிடம், படித்து பார்த்து முடிவு சொல்லணும் என்றேன். அதற்குள் கீழே யாரோ லிப்டை அழித்து விட்டார்கள். நான் வேறு வழியில்லாமல் கடிதத்தை அவளை நோக்கி வீசிவிட்டு பார்த்தேன். அது அவள் கால்களின் பக்கம் விழுந்திருந்தது. அவள் அதை எடுக்க கை நீட்டுவதை மூடும் மின்தூக்கியின் கதவுகளுக்கு நடுவில் நான் பார்க்கிறேன். பிரச்சனையே இங்கேதான். சும்மா இருந்திருக்கலாம். ஒரு வாரமாக அவள் வரவில்லை. நான் இவ்வளவு நாட்கள் அவளை பார்க்காமல் இருந்ததில்லை. நடுவே ஊருக்கு செல்லும் போதும் அலுவல் விஷயமாக வெளியூர் செல்லும் போதும் ஓரிரு நாட்களில் திரும்பி விடுவேன். அவளானால் நான் தவறியதில்லை. நான் என்ன செய்வதென்று புரியாத ஒரு நிலை. ஒரு வாரம் கழித்து தோய்ந்து போய் லிப்டில் ஏறினாள். உள்ளே அவள். என் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. கண்களில் லேசாக நீர் கூட எட்டி பார்த்தது. கதவு மூடியதும் கை கட்டிக்கொண்டு லிப்ட் கதவில் சாய்ந்து நின்று அவளை, இது நியாயமா என்பது போல் பார்த்தேன். முதல் நாள் போலவே முட்டியின் நடுவே முகம் புதைத்து தேம்பி தேம்பி அழுதாள். நான் உங்களுக்கு வேண்டாம் வாசு. உங்கள் உலகம் வேற, என் உலகம் வேற. என்னால் உங்களுக்கு கஷ்டம்தான் மிஞ்சும். இதோடு விட்டுருங்க. கொஞ்ச நாள் என்னையும் சிரிக்க வச்சு சந்தோஷமாக இருக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி என்றாள் அழுகையின் நடுவே. நான் விடவில்லை. காரணம் சொல்லு. பிடிக்கலன்னா கூட சொல்லிட்டு போயிடு. ஆனால் காரணம் வேணும் எனக்கு என்றேன் தெளிவாக. ஆழ்ந்த பெருமூச்சுக்கு பின் ஏதோ முடிவுக்கு வந்தவள் போல, சரி 2 நாள் கழித்து பார்க்கலாம். இனி அன்றைக்கும் அதே மனநிலையில் நீங்கள் இருந்தால் நான் என்னை பற்றி முழு உண்மையும் சொல்கிறேன். அப்புறம் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். இன்னையிலேருந்து 2 நாள் கழித்து 3வது நாள் நீங்கள் இங்கே வரலன்னா அப்புறம் சில நாட்களுக்கு என்னை பார்க்கவே முடியாது என்றால் வேறொரு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டு. அவள் 2 நாட்கள் கழித்து என்று சொன்னது பொழுது கூட நான் அவள் வரக்கூடுமோ என்று தினமும் எதிர்பார்த்து சென்றேன். அவள் வரவில்லை. என்னவாக இருக்கும்? ஏதாவது முதல் காதலன் ஏமாற்றியிருக்கலாம். கல்யாணமே கூட ஆகியிருக்கலாம். அவர்கள் பிரிந்திருக்கலாம். அவன் இறந்து போயிருக்கலாம். இல்லை, அந்த கால்கள் தான் பிரச்சனையா? அவள் என் முன் எழுந்து நடமாடி நான் பார்த்ததே இல்லையே. ஏதேனும் விபத்தில் காலில் ஏதேனும் ஆகியிருக்கும். இன்னும் பல்வேறு விதமாக யோசித்து காரணம் கண்டுபிடித்து தோற்ற பிறகு எனக்கு ஒன்று மட்டும் உறுதியாக விளங்கியது. அவளுக்கு என்ன நடந்திருந்தாலும் எனக்கு அது பொருட்டல்ல. அவள் முடிவை என்னிடம்தான் வெற்றியிருக்கிறாள். நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அனு என்று எனக்கே ஒரு முறை சத்தமாக சொல்லிக்கொண்டு தூங்கப் போனேன். அன்று வேலையில் ஒரு சிறு கோளாறு. வேலை முடிய நெடுநேரம் ஆகிவிட்டது. இன்று விட்டால் பார்க்க முடியாது என்று அவள் கூறியிருந்தது கொஞ்சம் பயமாக இருந்தது. நான் வரவில்லை என்றதும் அவளின் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் நான் இல்லை என்று நினைத்து, அதற்கு பிறகு வராமலே போய்விட்டாள். அறக்க பறக்க ஓடி ஒரு ஆட்டோவை பிடித்து கொள்ளை வாடகை சவாரிக்கு சம்மதித்து கிளம்பினால் பாதி வழியில் ரிப்பேர் ஆகி நின்றது. அந்த நடு இரவில் வேறு வாகனங்களை காணும். ரொம்ப நேரம் காத்திருந்து ஒரு பைக்காரரிடம் லிஃப்ட் கேட்டு வந்து சேர்ந்த பொழுது விழிந்து விட்டிருந்தது. ஆயசமாக வந்து குறிப்பேட்டில் கையெழுத்து போடும்போது வாட்ச்மேன், என்ன தம்பி, இப்பெல்லாம் தான் அழுகை சத்தம் வர்றதில்லையாமே, லிஃப்டிலேயே போயிடுங்க என்றார். எப்படி வரும் என்று மனசுக்குள் சந்தோஷமாக நினைக்கும் போதே அவள் என்ன நினைத்திருப்பாளோ என்று சற்று பதற்றமாகவும் இருந்தது. அப்போது பேப்பர் போடும் நபர் வந்து வாட்ச்மேனிடம் பேச்சு கொடுத்தார். என்னப்பா, போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்குது போல, அந்த பொண்ணு செத்து 1 வருஷம் ஆகி போச்சு, நாள் ஓடுது போ என்றார். சுவாரஸ்யம் இல்லாமல் திரும்பி போஸ்டர் பார்த்த எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் அடிக்கடி அணியும் நீலவர்ண சுடிதாரில் அனு சிரித்து கொண்டிருந்தாள். கீழே தோற்றம் மறைவு என்ற இடத்தில் 1 வருடத்திற்கு முன் இந்த தேதி போடப்பட்டிருந்தது. நான் அதிர்ந்து போய் போஸ்டரை காட்டி வாட்ச்மேனிடம் திரும்பிய போது
அவர், அதுவா தம்பி, பூபாலம் பிளாக் 3வது மாடி வக்கீல் ராமநாதனாவும் அவங்களோட பொண்ணு போன வருஷம் ஒரு விபத்தில் போயிடுச்சு. நல்ல பொண்ணு, ரொம்ப அமைதியான குணம் என்று அவர் மேலே மேலே ஏதேதோ சொல்லிக்கொண்டே போக நான் சுயத்துக்கு வந்து திரும்ப அந்த போஸ்டரை பார்க்கிறேன். பெயர் என்ற இடத்தில் அனுசுயா என்றிருந்தது. எனக்கு ஒன்றுமே ரொம்ப நேரத்துக்கு விளங்கவில்லை. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்தது போல் இருந்தது. அவளை நான் தொட்டு பார்க்காமல் இருந்தது. ஒரு தூரத்திலேயே அவள் என்னை நிறுத்தியது. அவள் என் முன் நடமாடாமல் இருந்தது. உங்கள் உலகம் வேறு, என் உலகம் வேறு என்று சொன்னது. எல்லாமே புரிந்தது. சேரவே முடியாது என்று தெரிந்துதான் அவ்வளவு நொந்திருக்கிறாள். பைத்தியமே பிடிப்பது போல் இருந்தது எனக்கு புரிந்துவிட்டது அவள் முடிவை ஏன் என்னிடம் விட்டாள் என்று. கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டு இருந்தேன். இன்னைக்கு நமக்கு ஒரே உலகம்தான் அனு. நீ இந்த உலகத்துக்குள் வர முடியாமல் போனால் என்ன? நான் வருகிறேன் உன் உலகத்திற்கு. வீட்டில் எலி தொல்லைக்காக வாங்கி வைத்திருந்த மருந்தை முழுங்கிவிட்டு படுத்து கொண்டேன். சுயநினைவு கொஞ்சம் கொஞ்சமாக தப்புகிறது. என் நண்பன் குளித்துவிட்டு என் அறைக்கு வருகிறான். என்னை பார்த்து அதிர்ந்து போய், என்னடா வாசு வாயிலே, டேய் என்னடா வாயிலே என்று பதறுகிறான், கத்துகிறான். யார் யாரோ வருகிறார்கள். என் நினைவு தப்புகிறது. கை தாங்களாங்க தூக்கி வந்து லிஃப்ட்டுக்குள் ஏற்றுகிறார்கள். 3வது மாடியை நெருங்கும் போது ஒருவர், போயிடுச்சுப்பா என்று சொல்லி என் மணிக்கட்டை விடுவிக்கிறார். நான் எங்கிருந்தோ என்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்று அமளி துமளி எல்லாம் அடங்கி இரவாகிறது. நான் காத்து கொண்டிருக்கிறேன் அவளுக்காக. உன் உலகம் என் உலகமும் ஒன்றுதான் என்று கூற இன்னமும் காணோம் பாருங்கள். அதோ ஏதோ சத்தம் கேட்கிறது. முதல் முறையாக அவள் நடந்து வருவதை பார்க்கிறேன். அதே நீல சுடிதார் மெதுவாக வந்து எப்பொழுதும் போல ஓரமாக சென்று அமர்கிறாள். இன்று அழுகை, துக்கம் எல்லாவற்றிற்கும் மேல் ஒரு வெறுமை நிலவுகிறது அவள் முகத்தில். அனு, அனு என்று நான் 2 முறை அழைக்கிறேன். அவள் திரும்பவே இல்லை. கேட்டும் கேளாதது போல் அமர்ந்திருக்கிறாள். மெதுவாக சென்று அவள் தோளை தொடுகிறேன். என்னால் முடியவில்லை. திரும்ப முயற்சிக்கிறேன். அப்போது கதவு திறந்து வேறொரு பெண் நுழைகிறாள். என்னடி இது, இங்கே வந்து உக்காந்துருக்க? உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? வா உள்ள, எப்போ பார்த்தாலும் இப்படி வந்து உக்காந்துக்கிறதா என்று அவள் கையை பிடித்து இழுக்கிறாள். அவளால் அணுவை தொட முடிகிறது. அணு என்றும் இல்லாமல் கதறி அழுகிறாள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவனை ரொம்ப விரும்பின கவி ஏன் இப்படி செஞ்சான்? எதனால் இந்த முடிவெடுத்தான்? எனக்கு ஒன்றுமே புரியல. அன்னைக்கு முழுக்க அவன் வருவான்னு காத்திருந்தேன். அப்புறம் 1 வாரத்துக்கு பாட்டி ஊருக்கு போகிறதா இருந்தது. அக்கா அந்த விபத்தில் இறந்ததை ஏற்றுக்கவே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒன்றா பிறந்து வளர்ந்த கூடவே இருந்த திடீர்னு அவள் இல்லைங்கிறது என்னால் தாங்க முடியல. மன அழுத்தம் காரணமாக எனக்கு கொஞ்ச நாள் மனநல மருத்துவம் தேவைப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வரும்போது தான் எனக்கு வாசு அறிமுகமானான். எப்படி சிரித்து சிரித்து பேசுவான் தெரியுமா? அவன் விரும்புகிறேன்னு சொன்னப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் எனக்கு மனநிலை பாதிப்பு ஏற்பட்டதை அவங்ககிட்ட சொல்ல தயக்கமாக இருந்துச்சு. எல்லாம் சொல்லிடலாம், அப்புறம் அவனே முடிவு பண்ணட்டும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே ஏன் இப்படி பண்ணான்? ஏன் இப்படி என்னை விட்டு போனான் கவி என்று அவள் வீறிட்டு அழுதாள். அந்த கவி என்பவள் அவளை ஆசுவாசப்படுத்தி தோளோடு அணைத்து கொள்கிறாள். கேவி கேவி அழுது சலித்து நொந்து போன குரலில் அனு அவளிடம் கேட்கிறாள், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல? இல்லை அவன் நண்பர்கள் யார்கிட்டையாவது பேசியிருக்கலாம்ல? என்கிட்ட காரணம் வேணும்னு அழுத்தமாக கேட்டான். ஒருத்தருக்கு இப்போது காரணம் தெரியலையே. எதுவாக இருந்தாலும் செத்துப்போனால் சரியாயிடுமா? ஒரு நொடி நிதானிச்சிருக்க வேண்டாமா? அவள் கேள்விகள் செத்துப்போன என்னை சாகடிக்கிறது. ஒரு நொடி நிதானித்திருக்கலாம். வாழ்க்கை அடுத்த நொடி திருப்பங்களும் ஆச்சரியங்களும் நமக்கு கொடுக்கக்கூடியது. அவசரப்பட்டு அதை முடித்துக்கொள்வது எவ்வளவு முட்டாள்தனம். ஆனால் அதை திருத்திக் கொள்ள முடியாத தொலைதூரத்துக்கு வந்துவிட்டேன். அனுபாமா, கவி என்று ஒரு ஆண் குரல் கேட்கிறது. அப்பா எழுந்துட்டார் போல இருக்கு. கண்ணை தொடச்சிட்டு உள்ளே போகலாம் என்று எழுப்புகிறாள். நான் விரக்தியோடு அவள் நடந்து போவதையே கையாலாகாத தனத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன்.